ஜேர்மனியில் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் ஜேர்மன் அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஜேர்மனியின் பவேரியா மாகாணத்திலுள்ள ஆஷாஃபன்புர்க் நகரில் அமைந்துள்ள மழலையர் பள்ளி ஒன்றை குறிவைத்து 28 வயதான ஆப்கன் நாட்டவரான புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார். அவர் கத்தியால் குத்தியதில் 2 வயது குழந்தை ஒன்றும் 41 வயது ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்துள்ளனர். ஏற்கனவே கிறிஸ்மஸ் சந்தையில் டாலப் அல் அப்துல் மோசன் என்னும் சவுதி அரேபிய நாட்டவர் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதும் 200க்கும் அதிகமானோர் காயமடைந்ததும் அரசியலாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புகலிட கோரிக்கையாளர் தாக்குதல் நடத்தியுள்ளதால் ஜேர்மன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு உருவாகியுள்ளது. ஜேர்மனியில் பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்து ஜேர்மன் சேன்சலராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என நம்பப்படும் ஃப்ரீட்ரிக் மெர்ட்ஸ் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் கடுமையான எல்லை மற்றும் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை கொண்டுவர இருப்பதாக உறுதியளித்துள்ளார். அனைத்து சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கும் ஜேர்மன் எல்லை மூடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தவறாக வழிநடத்தப்பட்ட 10 ஆண்டுகால புகலிட மற்றும் புலம்பெயர்தல் கொள்கைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்டு வருகிறோம் என்று கூறிய மெர்ட்ஸ் அவற்றை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.